அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு தொடர்பாகவும் தமிழ்நாடு அரசால் கைது செய்யப்பட்டு 90 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவருடைய வழக்கு தொடர்பாகவும் உச்சநீதிமன்றம் 2 முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இரண்டுமே 2 பேருடைய வழக்கில் மிக முக்கியமான தீர்ப்பு. இதனுடைய பின்னணி என்ன, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். காவல்துறையில் பணி செய்யக்கூடிய உயர் அதிகாரியும் காவல்துறை பெண்களையும் இழிவாக பேசியதாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. அந்த காணொலிக்காக சவுக்கு சங்கர் மீது தமிழ்நாடு முழுக்க 16 வழக்குகள் பதிவுபட்டிருக்கிறது. இந்த 16 வழக்குகளும் ஒரே காணொலிக்காக பதிவு செய்யப்பட்டது என்று சவுக்கு சங்கர் தரப்பு உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. இந்த வழக்கை தனித்தனியாக விசாரிக்க கூடாது, ஒரே வழக்காக ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்கணும்னு சொல்லி சவுக்கு சங்கர் தரப்பு போகிறது. அந்த வழக்குடைய விசாரணை தான் இன்றைக்கு காலையில் சரியாக 10:30 மணிக்கு வந்த பொழுது அந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட அத்துணை வழக்குகளையும் இனிமேல் விசாரணை செய்வதற்கு தடை போட்டிருக்காங்க. அதே போல சவுக்கு சங்கர் மீது மீண்டும் இந்த காணொலி சம்பந்தமாக வழக்குகள் வைக்கக்கூடாது, விசாரணையும் செய்யக்கூடாது. அதே போல சவுக்கு சங்கருக்கு மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்த பிறகும் மீண்டும் ஏன் குண்டர் சட்டம் போடப்பட்டது? சவுக்கு சங்கர் பல வழக்குகளில் பெயில் வாங்கின பிறகு, அதை குறிப்பாக அந்த கஞ்சா வழக்கில் பெயில் வாங்கின பிறகு ஏன் அவருக்கு குண்டர் சட்டம் போடப்பட்டது? இதற்கான விளக்கத்தை தமிழ்நாடு அரசு 1 வார காலத்துக்குள்ள தெரிவிக்கணும். சவுக்கு சங்கர் விரும்பினால் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட அந்த 2வது குண்டர் சட்டத்துக்கான விசாரணைக்கான மனுவை நீங்கள் உச்சநீதிமன்றத்திலே போடலாம் என்ற அனுமதியும் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை பொறுத்தளவில் இந்த போன்ற அவதூறு வழக்குகளை அவங்க ஒரு அவதூறு வழக்கில் 15 நாளைக்கு மேலே இங்கே ரிமாண்ட் பண்ணக்கூடாது, அதிகபட்சம் 60 நாளே ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால தான் சவுக்கு சங்கர் 90 நாட்களாக இந்த வழக்கில் அவர் எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் இடைக்கால தடை வழங்கப்பட்டது. அந்த இடைக்கால தடையை பயன்படுத்தி தான் அவர் மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணுறார். கிட்டத்தட்ட குண்டர் சட்டத்தை பொறுத்தவரை 6 மாதம் 8 மாதம் ஆகக்கூடிய நிலையில் சவுக்கு சங்கருக்கு 90 நாட்களிலேயே தமிழ்நாடு அரசு போட்ட சென்னை மாநகர ஆணையர் போட்ட குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுகிறது. ரத்து செய்யப்பட்டு 1 வார காலத்தில் சவுக்கு சங்கர் வெளியே வந்துருவார். எல்லா வழக்குலையும் பிணை வாங்கிட்டார். ஒரு கோயம்புத்தூர்லையும் கன்னியாகுமரியில் கூடிய 2 வழக்குகள் மட்டும்தான் பெண்டிங் இருக்குன்னு சொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் அவர் மீது தேனியில் அவர் கஞ்சா பயன்படுத்தியதாக போடப்பட்ட வழக்கில் தேனி மாவட்ட ஆட்சியரும் தேனி மாவட்ட கண்காணிப்பாளரும் குண்டர் சட்டத்தை போடுறாங்க. இந்த குண்டர் சட்டத்தையும் இன்னைக்கு நடந்த விசாரணையில் சவுக்கு சங்கர் தரப்பு எடுத்துட்டு போயிருக்காங்க. உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணி தேனி வழக்கில் அவர் பிணை பெற்ற பிறகும் கூட மீண்டும் குண்டர் சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பிறகு உடனடியாக இந்த குண்டர் சட்டத்துக்கான மனுவை நீங்கள் உச்சநீதிமன்றத்தை போடுங்க, நாங்கள் விசாரணை செய்யணும்னு சொல்றாங்க. இது சவுக்கு சங்கருடைய வழக்கில் ஒரு புதிய திருப்பமாக இருக்கிறது. நிச்சயமாக உச்சநீதிமன்றம் இந்த குண்டர் சட்டத்தை கையில் எடுக்கும் பொழுது சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகவோ இல்லை சவுக்கு சங்கருக்கு இணக்கமாகவோ அந்த தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. சவுக்கு சங்கருக்கு ஏற்கனவே முதல் முறையாக ஒரு குண்டர் சட்டம் போட்டு உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை வாங்குறாங்க. அந்த இடைக்கால தடையை பயன்படுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், நீதிபதிகள் சிவஞானம் 2 பேருமே ஒரு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இந்த 77வது சுதந்திர தினம் வரக்கூடிய இந்த நேரத்தில் பேசக்கூடிய நபர்களை, குறிப்பாக சமூக வலைதளங்களில் அரசுக்கு எதிராக ஆட்சிக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை குறிப்பிட்டு கைது செய்வது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு நம்மளை இட்டு செல்லும். சமூக வலைதளங்கள் இன்றைக்கி வந்திருப்பதனால தான் ஆரோக்கியமாக பல விஷயங்களை வாதமாக பார்க்க முடிகிறது. சமூக வலைதளம் என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான், அதில் பேசுகிற எல்லாரையும் நம்ம முடக்க நினைக்கக்கூடாது சொல்லி முதல் முறை போடப்பட்ட குண்டர் சட்டத்திலே கடுமையான வார்த்தைகளை கடுமையான விமர்சனங்களை நீதியரசர்கள் தமிழ்நாடு அரசை நோக்கி வச்சிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு மீண்டும் இந்த குண்டர் சட்டம் போடப்பட்டு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் போயிருக்கிறது. மீண்டும் இது உயர்நீதிமன்றம் வந்தால் அந்த உயர்நீதிமன்றத்தில் எந்த மாதிரியான வாதங்கள் நடக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. சவுக்கு சங்கருடைய இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து சொல்கிறது, உயர்நீதிமன்றம் கருத்து சொல்லுது. சவுக்கு சங்கருக்கு இந்த குண்டர் சட்டம் உடைபெறுவது, 2வது குண்டர் சட்டத்தையும் கூட நீங்கள் உடனடியாக விசாரணை கொண்டு வாங்க, நாங்கள் விசாரிக்கிறோம்னு சொல்வது எல்லாமே சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர்களுடைய வெற்றியாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா வழக்கறிஞர்கள் மிக கடுமையாக போராடி இந்த வழக்கை எவ்வளவு தீவிரமாக எவ்வளவு விரைவாக விசாரணைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய உண்டு.
சவுக்கு சங்கர் பேசிய கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதற்கு அவர் மீது நீங்கள் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுங்க. ஆனால் குண்டர் சட்டம் என்பது தேவையற்றது. குண்டர் சட்டம் என்பது இது பாலியல் தொழில் செய்யக்கூடியவங்க, ஆற்றுமல்ல கொள்ளடிக்கக்கூடியவங்க, கனிமூலத்தை கொள்ளடிக்கக்கூடியவங்க, இணைய வழியாக குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்க, ஹேபிச்சுவல் அஃபெண்டரு, இவர்கள் மீது பயன்படுத்த வேண்டிய சட்டம். இன்னொன்று இது ஆங்கிலேயர் காலத்து சட்டம். ஒரு டிடென்ஷனில் வைக்கணும் அப்படின்னா, ஒருத்தரை தடுப்பு காவலில் வைக்கணும் அப்படின்னா அவர் மிக மோசமான குற்றவாளியாக இருக்கணும். அவர் வெளியே வந்தால், அவர் பேசுனா, இல்லை அவர் எழுதுனா, இல்லை அவர் செயல்பட்டால் மிக மோசமான தாக்கங்களை ஏற்படுத்தும், சமூக பிளவுகள் உருவாகும், சமூகத்தில் பதட்டங்கள் உருவாகும். அப்படிப்பட்ட நபர்களை மட்டும்தான் உள்ள வைக்க முடியும். அதுன்னு பேச்சுக்கோ எழுத்துக்கோ இல்லை ஒரு கலை வடிவத்தில் ஈடுபடுறவங்களுக்கோ குண்ட சட்டம் பொருந்தாது, குண்டத்தில் போடக்கூடாது என்பதுதான் நீதிபதிகளுடைய கருத்தாக இருக்கிறது, வழக்கறிஞர்களுடைய கருத்தாக இருக்குது. அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அது முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு. கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 14 2023 ஜூலை மாதம் 14 கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட 1 வருடம் கடந்து புழல் சிறையில் இருக்காரு. கைது செய்யப்பட்ட பிறகு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இன்னைக்கு உடல் மோசமான நிலையில் புழல் ஜெயிலில் இருக்காரு. அவருடைய வழக்கு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 50 முறை அவருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு அரசியலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுங்கட்சியுடைய அமைச்சர் தொடர்ச்சியாக இப்படி 50 முறை ஜாமீன் மறுக்கப்பட்டு 50 முறை காவல் நீட்டிப்பு நடந்து ஓராண்டு காலம் சிறையில் இருப்பது செந்தில் பாலாஜி மட்டும்தான். இந்த வழக்கில் அமலாக்கத்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது, அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக திமுக தரப்பு வச்சு வந்தாங்க. இந்த வழக்கில் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு இருக்கிறது என்று காலையிலிருந்தே செய்தி ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயாரானது. இந்த வழக்கில் நிச்சயமாக ஒரு 11 மணிக்கு நல்ல தீர்ப்பு வந்துடும். செந்தில் பாலாஜி அவர்கள் முழுமையாக இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. செந்தில் பாலாஜி விடுதலையாகும் பட்சத்தில் அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவியெல்லாம் கிடைக்கலாம் அப்படின்னு பல்வேறு தரப்பில் சமூக ஊடகங்களில் பேசி வந்தாங்க. இந்த நிலையில தான் செந்தில் பாலாஜியுடைய இந்த வழக்கில் அமலாக்கத்துறை 1 வார கால அவகாசம் கேட்டிருக்காங்க. இந்த 1 வார கால அவகாசம் எதற்கு? இன்னும் மீண்டும் செந்தில் பாலாஜி காவல் நீட்டிப்பு செய்ய போறீங்களா அப்படிங்கிற கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. இதுக்கு மேல நீங்கள் கால அவகாசம் கேட்கக்கூடாது. இந்த 1 வார காலத்துக்குள்ள இதுக்கு மேல காவல் நீட்டிப்போ இதுக்கு மேல கால அவகாசமா கேட்கக்கூடாது. 20ஆம் தேதி இந்த வழக்கை தள்ளி வைக்கிறோம். 20ஆம் தேதி காலையில முதல் வழக்காக செந்தில் பாலாஜி வழக்கை நாங்கள் எடுப்போம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதனால நிச்சயமாக இந்த முறை செந்தில் பாலாஜிக்கு காவல் நீட்டிப்போ இல்லை கால நீட்டிப்போ எடுக்க வாய்ப்பு இல்லை. செந்தில் பாலாஜி 20ஆம் தேதி வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் பரபரக்குது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய கைதுக்கு நான் தான் காரணம் என்று சவுக்கு சங்கர் அந்த கைதை கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அவர் வீட்டில் போயிட்டு ஒரு புகைப்படம் எடுத்து வெளியிட்டது, தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜியுடைய வழக்குகள் குறித்து பேசியதுனால அவர் நான் காரணம், என்னால் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்னு சொல்லி தொடர்ச்சியாக அந்த கைது சமயத்தில் பேசி வந்தார். அப்போ அந்த செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து சொல்லும்போது சவுக்கு சங்கரோட கைதுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம், செந்தில் பாலாஜி அவர்கள் குறித்து சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக பேசுறதுனால சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கருடைய ஆதரவாளர் சொல்லியிருந்தாங்க. இவருடைய கைதுக்கு அவர் காரணம், அவருடைய கைதுக்கு இவர் காரணம் என்று சொல்லி வந்த நிலையில் 2 பேருமே இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை நாடிருக்காங்க. 2 பேருடைய வழக்கிலும் ஒரே நாளில் உச்சநீதிமன்றம் முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. உண்மையிலே அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமான செய்தி. 2 பேர்ல யார் முதல்ல வெளிவர போறாங்க, 2 பேரும் ஒரே நாளில் வெளிவர போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி